லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. அந்த 2-3 நாளாக பிரேமலதா அவர்கள் பேசின ஒரு காணொலி தான் மிகவும் பயங்கரமாக வைரல் ஆனது. அது இவங்க திமுக சார்பிலே அதை வைரல் ஆக்கிட்டாங்க. அந்த வீடியோ வைரல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அது யதார்த்தமாக அது வேறு மாதிரி மாறிடுச்சு. அந்த வீடியோ ஒன்று வைரல் ஆனது. அவங்க என்னென்னா அவங்க ஏதோ ஒரு மனநிலை இருந்து பேசிட்டாங்களா இல்லை உண்மையை பேசிட்டாங்களான்னு தெரியல. இதில் ஹைலைட் என்னென்னா அவங்க பேசும்போது பக்கத்தில் முதல்வர் நின்று அவங்கள பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு. அந்த காணொலி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பிரேமலதாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு இருந்தது? இல்லை, பிரமாதமாக இருந்துச்சு. வேற எதிர்கட்சிக்காரங்க கூட சொல்ல தயங்குற ஒரு விஷயத்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அது பக்கத்துலேயே ஆளை வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு நின்ன இடத்தில் இருந்து கொண்டே கட்சி தாவதுக்கு எங்களால் முடியும்னு வடிகளுக்கு அப்படி மாதிரி அந்த அம்மா இவங்களை வச்சுக்கிட்டே வெளுக்குது. என்ன கேட்டால் அந்த அம்மா தான் உண்மையான பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லு போல இருக்குது. ஒன்று திமுகவே ஏடிஎம் தான். இப்போ அப்படி தானே தோணுதுங்க. இப்போ பாருங்க, பாஜக நல்ல கட்சின்ட்டாங்க. பாஜக அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு அந்த இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளோ ஒரு குழப்பம் பார்த்தீங்களா? நேற்று வரைக்கும் திமுகவை திட்டணும், திட்டிக்கிட்டு அவங்க ஃபுல்லாகவே அவங்க அப்படியே ஆர்கனைஸ் ஆயிருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. திடீர்னு இந்த பக்கம் வருவா அவங்கள உண்மையை குழம்பிட்டு என்ன பேசுறது அப்படின்னு. ஏன்னா ஒரே பேட்டர்னில் பேசி பழகிருப்பாங்கல்ல. திமுக திட்டி பேசி பழகிருப்பாங்க. இப்போ திடீர்னு திமுக பாராட்டுன்னா இந்த வரல. அதில் உச்சக்கட்டம் என்னன்னா, என்ன நடக்குது அங்கங்க 4 பாலியல் வன்கொடுமை நடக்குது. சொல்ல முடியுமா? அது அதுக்கும் வடிவலத்தை இழுக்க வேண்டியிருக்கு. எல்லாம் கையை பிடிச்சி இழுத்தானான்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு விட்டியாடா அப்படிங்கிற மாதிரி. என்ன இந்த சட்டம் நான் இந்த ஆட்சியில் என்ன குறை அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சாதாரணமாக ஆகி போச்சா? வேற என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இதை அண்ணனுக்கு நாங்கள் அன்பா சுட்டி காட்டுறோம். உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் இதை போட்டு அடுத்ததையும் பாருங்க. அடுத்தது ஏற்கனவே திரும்ப விஷயத்துலையும் இதே மாதிரி தான். அந்த அம்மா ஒரு டாமினண்ட்டான இது நான் பிடிச்சேன். ஆமாம், நான் அது நல்லது தான். அது ஆதிக்கத்தில் இருக்கிறது சரிதான். ஆனால் தவறுன்னா தவறுன்னு அக்செப்ட் பண்ணுற மனநிலையும் அவசியமானது. ஆதிக்கம் வேற, தன்னம்பிக்கை வேற. கம்பீரமாக இருக்கிறது, கம்பீரமாக இருப்பது என்பது வேறு. நாம் இன்னொருவரை ஆதிக்கம் செலுத்துவதோ இல்லை அது நாம பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுங்கிறது வேறு. இந்த அம்மாட்ட இருக்கிறது இந்த 2வது இது. அதனால அவங்க திரும்ப விஷயத்தில் இருந்தாங்க. அதுலேயுமே அவங்க ஒன்றும் வருத்தம் ஒன்றும் தெரியல. திரும்ப தான் மாஞ்சி அதுக்கு முட்டு கொடுத்தார இல்லையா? அவருக்கு என்ன பேர் வைக்கிறது? பாதி எவ்வளவோ பண்ணிட்டோம், இது இந்த அம்மாவுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் நிலைமை ஆகிப்போச்சு. பரிதாபகரமான நிலைமை. ஆக இந்த அம்மாவுடைய பிஹேவியர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இவன் சம்பந்தி ஆகிறதுக்குன்னு கூட்டு 10 சீட்டை கொடுத்ததுக்கு வேணா திமுக கூடவே ஒரு அணுகுண்டை கட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி தேமுதிகவை கட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே பாதி மைனஸ் ஆக போகுது அந்த கூட்டணி. ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ளே நடக்கிற ஏற்கனவே சீட்டில் விசிகாவினருக்கான அதிருப்தி, அவர்கள் களத்தில் வேலை பார்க்குறதும் வேலை பார்க்காம ஒதுங்கி போகிறதெல்லாம் நடக்கும். கடைசி நேரத்தில் என்னென்னாலும் நடக்கும், ஒதுங்கி போகிற சூழல் போகும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேமுதிகங்கிற ஒரு கட்சியை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது தான். இது வராமல் இருந்திருந்தால் அந்த கூட்டணி சரியாக இருந்திருக்கும். ஆக எப்படியோ ஒன்று அவன் இதானா யார் செஞ்சா என்ன, அதை வடிவல் சொல்லுவாப் இல்லையா, நான் கட்டினா என்ன நீ கட்டினா என்ன கதறணும் அப்படின்ட்டு. அது மாதிரி திமுக கூட்டணி சோழி முடிஞ்சா சரிதான், அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இதை சம்மதம் அவங்க இது மட்டும் இல்லை, நிறைய சர்ச்சையான பேச்சாக பேசுகிறாங்க. இல்லை அவங்க உண்மையாக பேசுகிறாங்க, அது சர்ச்சையாகிடுது போல. இது ஏற்கனவே ஒரு முறை முன்னாடி அந்த கூட்டணி இருக்கும்போது திமுக இருக்கிறவங்க எல்லாரும் கஞ்சா ரவுடிகள் அப்படின்னு சொன்னது, அது திரும்பவும் இப்போ வைரல் ஆச்சு. இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் பற்றி ஒரு விஷயத்த ஒன்று பேசிட்டாங்க, அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை இல்லை அதே தான். தீபம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சங்கிகள் அரசியல் பண்ணுறதுக்கான மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஏற்றுறதுக்கான அந்த தீபம் ஏற்ற நிகழ்வு ஒரு பெரிய அரசியலாக மாற்றப்பட்டது. நீதிமன்றமே அதில் களத்தில் இறங்கி அப்படி இப்படின்னு நீதியரசருக்கு எதிராக இவர்கள் புகார் மனுலாம் பெரிய அந்த அம்மா அதை பொசுக்குன்னு நாங்கள் ஏற்றப்படும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு. இப்போ தீபம் ஏற்றப்படணுமானா ஏற்றப்படணும். ஆனால் அது என்ன வகை வாரியான இது இயல்பாக ஏற்றப்படுது. எங்கே ஏற்றப்படணும்? அந்த தூணில் ஏற்றுவீங்களா, எதில் ஏற்றுவீங்க? அப்போ இந்த அம்மா கூட வச்சுக்கிட்டே திமுக இந்த மாதிரியான பெரிய சிக்கலாக இருக்குது. பெரிய சிக்கலாக ஒன்று அவங்களுக்கு
அவங்க ஒரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட பேசுகிற மாதிரியே இங்கே வந்து பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இதில் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி திமுக அந்த கட்சியை தங்களுடைய மனவாடு கட்சி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே என்ன இருக்குது, கொள்கை இருக்கா, என்ன இருக்குது, கோட்பாடு, இதை கேட்டால் வந்து எங்கிட்ட கொள்கை இல்லையா அப்படின்னு பத்திரிகையாளர்களை மிரட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த கட்சி இல்லாத ஒரு கட்சியை கூப்பிட்டு வச்சு இவர்கள் வந்து திரும்ப அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருப்பது என்ன? ஏன் வந்து வேல்முருகனுக்கோ திருமாவளவனுக்கோ கொடுக்க முடியாத சீட்டை வந்து இவங்க கேட்காத சீட்டை வந்து அள்ளி கொடுக்க முடியுது? ஏன் ராஜ்யசபாவை தூக்கி கொடுக்க முடியுது? ஏன் திருமாவளவனுக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டேங்க? ஏன் திருமாவளவனை வந்து போட்டிட்டு அவர் போட்டியிட போகிறேன்னு சொன்னால் கூட அதை வந்து காலை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. சட்டமன்றத்துக்கும் வரக்கூடாது, நாடாளுமன்றத்துக்கு அவர் போட்டியிட்டு இது பண்ணணும். ஏன் அது சுதீஷுக்கு வந்து போட்டியிடறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் காலத்தில் மக்களை சந்திச்சு போட்டுமே, ஏன் அவரை வந்து அனுப்பி வைக்கிறீங்க? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற பாசம் என்ன? திராவிடத்துக்குள்ளே இருக்கிற அந்த மறைமுகமான அந்த பாசம் என்னது? இப்போ இந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு வச்சு வந்து பையனுக்கு இப்போ நினச்சி பாருங்க, இப்போ தான் அந்த இவ்வளோ விஷயங்கள் வருது. மச்சான் ராஜ்யசபாவில் உறுப்பினர், பையனுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு தோத்தாச்சு, திரும்பவும் பையனுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு, திரும்பவும் அம்மா அவங்களுக்கும் சீட்டு. இவங்க 3 பேருமே ஒரு குடும்ப கட்சி தானே, அது தெரிஞ்சது தானே. இப்போ திமுக வம்படியாக இது வந்து தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பு வந்து தமிழர்கள்கிட்ட போகிறதுக்கு பதிலாக நம்ம ஆள்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற குயுக்தியான அரசியல். அதை தான் அதை சுற்றி வளைச்சி என்னென்ன சொன்னாலும் இதுதான் இயல்பானது. ஏன்னா இல்லாத ஒரு பெரிய வாக்காளர்களோ வாக்கு சதவீதமோ இல்லாத ஒரு கட்சியை நீங்கள் கூப்பிட்டு வம்படியாக வந்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏவேலுவும் இவர்களுக்குமான உறவு என்ன இருக்குது? இவர்களை இணைக்கக்கூடிய அந்த பந்தம் என்னது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தா அதுக்கு முன்னாடி இருப்பது வந்து திராவிடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெலுங்கு லாபி மட்டும்தான் அப்படிங்கிறது புரியும். இந்த சமீப காலமாக வந்து பாமகவில் வந்து நல்ல ஒரு வீரியமாக கட்சி இருந்தது. திடீர்னு இந்த ஜிகே மணி, அன்புமணி, ராமதாஸ் பிரச்சனை, அருள் பிரச்சனை இதெல்லாம் உருவான காலகட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஜிகே மணி அவர்கள் வந்து ராமதாஸ் கூடவே இருந்தாங்க. கடைசியாக இப்போ அன்புமணி தரப்பும் அவங்க குடும்பம் சார்ந்தவர்கள் வந்து வாக்கு சேகரிப்பின் போது ஜிகே மணி தான் ஒரு இன துரோகி, என் குடும்பத்தையே வந்து பிரிச்சுட்டாங்க, எங்கள் தாத்தா வந்து எனக்கு குழந்தை பிறந்த 5 மாதம்னு பார்க்கல அப்படின்னு அவங்க ரொம்ப விரக்தியாக போராடலாம் அன்புமணியோடைய மகள்கள் பேசுகிறாங்க. இதுக்கு இவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, திமுக தான் இதுக்கு காரணம், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஜிகே மணின்னு சொல்கிறாரு. இது உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கு என்ன தான் காரணம்? ஏன் இல்லை, உண்மையான பிரச்சனை இருக்குது. உண்மையான பிரச்சனை என்னென்னா அது ஒரு குடும்ப பிரச்சனைங்க, குடும்ப சண்டை, குடும்ப விவகாரம். அந்த குடும்பத்தில் பெரியவருக்கு ஒரு மனக்கசப்பாகி போச்சு, குடும்பத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அப்படிங்கிறது அது உள்வாரம்னு வைங்களேன். இதில் தேவையில்லாமல் 2 தலைகள் அருள், ஜிகே மணி அப்படின்னு அவங்க அங்கே சிக்கிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆகி இருந்து பார்த்தாங்க, முடியல. ஒரே குடும்பத்தில் அப்பா பையனுக்குள்ளே நடக்கிற முதல்ல யார் பக்கத்தில் நிற்கிறது? கட்சிக்காரங்க. ஒரு இக்கட்டான இடியாப்ப சிக்கல் மாதிரி இக்கட்டான நிலையில் இருந்தாங்க. ஆனால் வந்து ஜிகே மணியா மாதிரியான ஒருவரை வந்து இன்றைக்கி வந்து துரோகி அப்படின்னு சொல்கிற இது இருக்குல்ல, எரிக்கிறது இதெல்லாம் நடக்கும். இதை நம்ம ஏற்கனவே சொன்னோன்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் சட்டமன்ற தேர்தல் குறைவு தான். நீங்கள் எழுதி வச்சு உள்ளாட்சி தேர்தலில் பெரும் ரத்த கலரியாக மாறுறதுக்கான அபாயம் இருக்குது. தேர்தல் டைமில் வாக்கு சேகரிக்க போக முடியலங்க 2 பேருமே சேர்ந்து. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா விசிகா பாமக மோதல்னு இருந்தது போய் இப்போ பாமகவிலே அப்பா பாமக, அப்பா பாமக, மகன் பாமக மோதல், அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்ட மோதல் போக்கு அதிகமாகிடுச்சு. இல்லை, இது சட்டமன்ற தேர்தலில் இந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது பெரிய அளவில் மோதல் மாறும். இது ஆபத்து, இது வந்து சிக்கலானது. இது வந்து அந்த சமூக மக்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் உங்கள் தலையை விட்டு உங்களை பழி கொடுத்துக்காதீங்க. அதனால் இந்த விஷயங்களில் நாளைக்கே வந்து தந்தை மகன் வந்து கருணாநிதி சொன்ன மாதிரி இதை மினித்தது கண்கள் பணித்ததுன்னு கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே மாட்டினவங்க வந்து இணைகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிக்கலாகிப்போம். அதனால் வந்து அதிகாரம் இந்த நாற்காலிக்காக இதில் போய் விழுந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் வந்து நிறைய நலத்திட்டங்களை அறிவித்தாங்க. அதிகாரத்தை நுகர முடியாமல் இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் அவர்கள் கூட அவங்களுடைய ஒரு நலத்திட்டங்களை அறிவித்தாங்க. இதில் வந்து விஜய் நேற்று அறிவித்த நலத்திட்டங்கள் நிறைய வந்து ஒரு சிலது வந்து கவனிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது.
ஒரு சிலர் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த முதியவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றது 2000 2500 வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு உண்மையாகவே பயன்படுமா, இல்லை இவர் ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக இதை சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறது? சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிறது. இதை வந்து விஜய் வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் அவர்கள் 2000 அப்படின்னோடனே இன்னொருத்தர் 2500னோடனே நாங்கள் 3000 அப்படி இப்படின்னு மாறி மாறி ரேட்டை வந்து அதே டிப்பிக்கல் திராவிட கட்சிகள் என்ன செய்யுமோ அதே தான். விஜய் கட்சியில் இருப்பவர்கள் யாரும் புனிதர்கள் கிடையாது, மாற்று புரட்சியை சிந்திக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, அங்கே ஐடியாலஜியும் கிடையாது, ஒன்றும் ஒரு வெங்காயமும் கிடையாது. அதை அப்படியே திமுகலையாவது நீங்கள் வந்து அவங்கள பிடிக்கல விமர்சனம் பண்ணாலும் கூட அவர்கள்ட்ட ஏதோ ஒரு ஐடியாலஜின்னு ஏதோ ஒன்று, நமக்கு பிடிக்காத ஐடியாலஜின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. அங்கே சீட்டு கிடைக்காதவன் அல்லது இங்கே இப்போ அவர்கள் அள்ளி போட்டு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, 234 போட்டு நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக கிரிமினல் சாதி வரியன் அவன் இவன் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடியது. இந்த சூழலில் இவர் இப்படி இதெல்லாம் அறிவிச்சிருக்காருல்ல, என்ன ஆனாலும் சரி, என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, எங்களுக்கு இந்த ரசிக மனநிலைக்கான மோகம் அந்த கூட்டம் இது இருக்குது, அதோடு சேர்த்து இந்த சலுகைகள்லாம் அறிவிச்சாச்சுன்னா மக்கள் வந்து எங்களுக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அதெல்லாம் கேட்க போகிறான், அதிகார நாற்காலில் போய் உட்காந்துடலாம். அதுதான் திராவிட கட்சிகளும் செய்யுது. திமுகவும் அதை தான் செய்யுது, அதிமுகவும் தான் செய்யுது, இப்போ விஜயும் அதான் செய்கிறார். இதுக்கு மாறாக வந்து வேற ஒரு அரசியலாக பேசிக்கிட்டு வர்றவங்க சீமான் அவர்களுடைய அணி வந்து தனி அணியாக இருக்குது. அது இந்த இதில் சேர்த்தியே இல்லை. அவங்க எங்கள் வழி தனி வழின்னு அப்படின்னு இருக்காங்க. இப்போ விஜய் பண்ணுறது வந்து இப்போ தாக்கத்தை உண்டு பண்ணுமான்னா உண்டு பண்ண தான் செய்யும். ஏன்னா இந்த அளவுக்குலாம் சிந்திக்கிறது நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவில் பெரும்பான்மையான மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா வெகுளியான எளிய மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவர்களெலாம் இந்த வலையில் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன நடக்குங்கிறத ஒருவேளை அப்படி ஒரு இதுக்கு போய் நிற்க முடியும். தமிழக அரசு நலத்திட்டங்கள் வந்து சீமான் அவர்கள் சொல்லக்கூடாது, அவர் சொல்ல அவரு சொல்கிறது வந்து வேறு வகையானது. உனக்கு நான் இலவசங்களை கொடுக்கல, ஏன்னா மக்கள் அதிகமாக வந்து இந்த திமுக அதிமுக சார்ந்த இந்த நலத்திட்டங்களோடு வாங்கி பழகிட்டாங்க. அவங்களுக்கு சீமான் சொல்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்குது, இது ஆக்சசிபிலிட்டியாக இருக்குமா, இது இல்லை அதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா அதை வந்து சிந்திக்கக்கூடியவர்கள். நான் எதுக்கு அவன்கிட்ட போய் இலவசத்தை வாங்கணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நானே எனக்கான தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன், அவன் எனக்கு எதுக்கு இலவசம் ஒரு வேலை கொடுத்துட்டு அதுதான் இதுங்க. எனக்கு மீன் கொடுக்காத, மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடு, அந்த தூண்டில செஞ்சு கொடு, அது போதும், நான் மீனை பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் என்னென்னா நமக்கு மீன் அள்ளி கூடையில் கொட்டுறான் அப்படின்னோடனே நம்ம ரொம்ப நாளில் அதை வாங்கிட்டோமோ ஒரு நாள் நிறுத்திடுவான். ஆனால் நமக்கு மீன் பிடிக்கிற தொழில் தெரிஞ்சிச்சுன்னா அவன் நிறுத்தினாலும் இல்லைனாலும் சரி நம்ம வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது அந்த பழமொழி சொல்கிற இது. அந்த பழமொழியின் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் நான் செய்கிறேன், ஆனால் இலவசத்தை நம்பி நீ வீணாக போகாதுங்க. ஆனால் வந்து விட்டில் பூச்சிகளாக போகக்கூடிய மனிதர்கள் அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு ஒரு தலைமுறையை மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா 75 வருஷமாக நம்ம வந்து 75 அது பல நூற்றாண்டுகளாக இருக்குது விஜயநகரத்தால். இப்போ இந்த ஜனநாயகத்தின் பேரில் நடக்கிற ஆட்சியில் திராவிட கட்சிகள் வந்த பிறகு இங்கே ஒரு பெரும் சீர்கேடுகள் உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு நீண்ட காலம் ஆகும். அது உடனடியாக இதை வந்து சீமான் சொல்வது புரிகிறது வந்து மக்களுக்கு உடனடியாக போய் சேருமா? அவர்கள் அந்த இளைய தலைமுறையை யோசிக்கலாம், புத்தக வாசிப்புள்ளதோ அல்லது இதை மாதிரியான உரையாடல்கள் அரசியல் பார்வை கொண்டவர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு புரிவாங்களா அப்படிங்கிறது தெரில. எல்லாம் வந்து தேர்தல் முடிவில் தான் தெரியும். களத்தில் எப்பயுமே வந்து சீமானவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அப்படியே அவங்க தொண்டர்கள் தம்பிகளோ அங்கே அப்படியே செய்வாங்க. இப்படி தான் முறையாக இருக்கும். நிறைய இந்த மாதிரியான தேர்தல் விதிமுறைகளையும் நிறைய புதுசாக வித்தியாசமாக சொல்லுவார். அதை அப்படியே கடைபிடிக்க நாம் தமிழர்னால் அது ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கும். அவர் வந்து ரொம்ப நாளாக சொல்கிறாரு, இந்த பூக்கள் வந்து நமக்காக பூத்ததில்லை, அது நமக்கான நோக்கமும் கிடையாது, இந்த பூவை மேலே போடுவது வந்து தவறான வருதுன்னு சொன்னார். நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளர்கள் நிறைய பேர் ஒரு சிலர் பிரச்சாரத்தின் போது பார்த்தேன். அது வந்து 2 இடங்களில் ஒரு இடத்துல வந்து களஞ்சியம் மண்ணை போட்ட இடத்துல யாரை போட்டாங்க, உடனே களஞ்சியம் பதறிட்டாப்ல, நிறுத்துங்கடா அப்படின்ட்டு. சீமானும் வந்து என்னடா இது புது பழக்கம் அப்படின்னு கேட்டாப்புல. இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப உச்சகட்டமாக அப்படியே விஜய் கட்சி மாதிரி ஜேசிபியில் வச்சு கொட்டுறாங்க. அந்த வேட்பாளர் சகோதரி வந்து அதை ஏற்றுக்கிட்டுறாங்க. அது உண்மையிலே அவர்களே வந்து கண்டிச்சிருக்கணும். இதுக்கு ஏற்பாடு செஞ்சவன் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது செஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த கலாச்சாரம் வந்து திராவிடத்தோடைய கலாச்சாரம். அதை உடைக்கிறதுக்கு தான் சீமானவர்கள் இந்த பொன்னாடை போடுறது, மாலையை போடுறது, இந்த சோழியே வேணாம், எவ்வளோ பெரிய ஆள்கள் வந்து வம்படியாக கொடுத்துருக்காங்க. அப்பவும் கூட சீமானதை வந்து இல்லைன்னா அவங்க முகம் வந்து சொண்டி போனால் கூட
அவர் அதை வாங்கினதில்லை. அப்போ அந்த வழியில் வர்ற தம்பி தங்கைகள் வந்து ஒரு சில பேர் தான், இந்த 2-3 இடங்கள்ல தான் நடந்திருக்கு. இது ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டியது அவசியமானது. அதை இந்த சீமான் அவர்கள் வந்து இந்நேரத்துக்கு போன போட்டு வெளுத்திருப்பாப்புலன்னு வைங்களேன். ஆனால் இந்த எண்ணம் வந்திருக்கக்கூடாது. இப்படி பண்ணலாம், ஜேசிபியில் வச்சு பூக்களை தூக்குறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்திருக்கக்கூடாது. நீங்கள் 4 புத்தகங்களை கொடுங்க, ஒரு வேட்பாளர் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா புத்தகங்களை கொடுங்க. அவங்களாம் அந்த பூ வாங்குற காசுக்கு கட்சி நிதியாக கொடுப்பா, வேட்பாளருக்கு தொகுதி நிதியாக கொடுங்க. அவங்களே காசு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த பூக்கள்லாம் போட்டது வந்து தவறு. நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பாராட்டுற மாதிரி தவறான விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை, அது செய்ய வேண்டியது அவசியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சில இடங்களில் வந்து தம்பிகள் வந்து ஆர்வம் மிகுதியில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு கட்சிக்கு, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்படி ஒரு சகோதரர் ஒருத்தர் எழுதியிருந்தார், பத்திரிகையாளர். அது வந்து அப்படி ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா உண்மையிலே அது தவறானது. ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய மனம் என்னவா விரும்புதோ அது பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட, அதை நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க, ஆனால் இப்படி ஒரு விதி இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்கணும். நான் வெற்றி பெற வேண்டும், சீமான் வெற்றி பெற வேண்டும், நாம் தமிழர் வெற்றி பெற வேண்டும், அதில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விருப்பத்தில் நிலை பெறுறீங்களோ அது நடக்கும். ஆனால் அதுக்கு மாறா இன்னொருத்தர் வெற்றி பெற்றக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வெற்றிங்கிற வார்த்தை வருது. அவரை ஜெயிக்க வச்சுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து நேர் எதிராக பயணிக்கக்கூடியது. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அதெல்லாம் அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நான் வெற்றி பெற வேண்டும், நான் அதிகாரத்தில் அமர வேண்டும், நாங்கள் அதிகாரத்தில் அமர வேண்டும், தமிழ் இனம் வந்து வளர்ச்சி அடைய வேண்டும். ரொம்ப காலத்துக்கு நம்மளும் திராவிடத்தை திட்டக்கூடாது. தமிழர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் என்னென்ன செய்வோம், வளர்ச்சி பற்றி பேச அதான் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர்களுடைய கருத்தியல் ஆள வேண்டும், தமிழர்களுடைய வளர்ச்சி மேம்பட வேண்டும், உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ் மொழி சிறக்க வேண்டும். இப்படி தான் நம்ம பேசணும். நம்ம சும்மா காலத்துக்கும் வந்து திராவிடத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து நீண்ட காலத்துக்கு பயனளிக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி பிறருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. அது மாதிரி விரக்தியாகவும் பேசக்கூடாது. அண்ணனே கூட வந்து சீமானவர்களே கூட வந்து சில இடங்களில் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுருந்தாரு, அதை கூட தவிர்த்திடலாம். இதை ஒட்டியே நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். மற்றவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தனம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சீமான் அவர்கள் நிறைய முறை எனக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடாது, திட்டினா ஓட்டு போடாதீங்க, ஓட்டா போடலாம். நெகட்டிவான இது அப்படி சொல்லவே கூடாது. ஒரு வாக்காளரை, அதாவது அவனை நம்ம அன்பின் மிகுதியில் தான் திட்டுறோம், ஆனாலும் கூட எனக்கு ஓட்டு போடாத, போட்டா போடு, போடலன்னா போடாத அப்படின்னு சொல்றது உதாசீனப்படுத்துறது ஒன்று. அது எதிர்மறை வார்த்தையா மாறுது, எதிர்மறை சிந்தனையை உருவாக்கக்கூடியது. என்னை விட்டா உனக்கு வேற வழி கிடையாது, எனக்கு தான் நீ ஓட்டு போட்டாங்க, உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ எனக்கு தான் ஓட்டு போடணும், நீ வந்து வேற எங்கேயும் போகாத, எனக்கு தான் ஓட்டு போட்டாகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது இந்த தேர்தலில் அண்ணன் வந்து ஏன்னா 15 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்காருல்ல, அதுக்கான ஒரு வெற்றி கிடைக்க வேண்டிய காலம் வந்து கணிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் விரக்தி அடையக்கூடாது, மனசோர்வு அடையக்கூடாது, சில வார்த்தைகள்லாம் வந்து அதை நமக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதை தவிர்க்க வேண்டியது அவசியமானது. அடுத்தடுத்த காலங்களிலேயாவது உரையாடலில் அதை தவிர்க்க வேண்டியது முக்கியமானது. ஏன்னா எதிர்மறை வார்த்தைகள் வந்து கூடுதல் அழுத்தத்தை கொண்டு போகணும். காரைக்குடி உங்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுக்கும். காரைக்குடி மக்கள் வந்து சிறப்பான இதை கொடுப்பாங்க, வெற்றியை கொடுப்பாங்க. நாம் தமிழர்லேருந்து பலர் உள்ளே போவாங்க. அதிலும் குறிப்பாக வந்து அந்த சகோதரியை பேச நம்ம விட்டுட்டோம். காரைக்குடியில் ஆசாலினின்னு ஒருத்தம் இருக்காங்க, ஒரு மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர்னு நினைக்கிறேன். அங்கே பிரபலமானவங்க. அவங்க பேசியிருந்தாங்க ஒரு காணொளி. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான மனதிலிருந்து ஒரு 2009 ஒரு தமிழினத்தை சேர்ந்தவன் எவ்வளோ தவிப்போட, பரிதவிப்போட, எவ்வளோ வேதனையோட அவன் அந்த காணொலிகள், புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பான்ல. அந்த மனநிலை கிட்டத்தட்ட என்னுடைய மனநிலை, அது என்னுடைய மனநிலை, பலருடைய மனநிலை. ஏன்னா நான் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். அப்போ அவங்க அந்த உரையாடல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அவங்க பேசியிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்போது அவங்க இந்த இதை பார்க்குறோம். அப்போ நமக்கான ஒரு அரசு, நமக்கான நம்மளுடைய தமிழர்களுக்கான கருத்தியலாக ஒரு அரசு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்மனது விருப்பத்திலேருந்து அவங்க அதை பேசுகிறாங்க. இவங்க சரி தவறுங்கிறத கடந்து அவங்க நமக்கு தேவை அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க பேசுகிறாங்கல்ல, அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரியான எண்ணம் பலருக்கும் அங்கே இருக்குது. காரைக்குடி வந்து நம்மளுடைய சுத்த தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. அது நல்ல தீர்ப்பை கொடுக்கும்னு நம்பும். ஓகே,
இந்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மாலை போடுறது, பூ எரிக்கிறது, சால்வை போடுறது, இதெல்லாம் வந்து இந்த திராவிட கலாச்சாரம், திராவிட சித்தாந்தம், அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதையே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மீட்டிங்கில் பிஜேபியை சார்ந்த உமானந்த் அவர்கள் வந்து சால்வையை மேலே போட்டேன்னா பிடிச்சி தூக்கி எரிஞ்சிட்டாங்க, இதெல்லாம் திராவிட கலாச்சாரம், இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாச்சு. இந்த இரண்டுமே கான்ட்ராக்ஷனல் அடிஷ்னலாக இருக்குது. அவங்க சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. தமிழர்கள் சொல்வதும் சங்கிகள் சொல்வதும் ஒன்று போல இருக்குது, ஒரே புள்ளியில் இருக்குது. திராவிடம் வந்து நமக்கு ஆகாது, நம்ம அதனால் எதிர்க்கிறோம். நமக்கு திராவிடம் பிஜேபிக்கும் ஆகாது. பிஜேபிக்கு திராவிடம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் கோணமாக பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தா எதிர்க்கிற மாதிரி தெரியும். இதே மோடியோடைய பாம்பு கீரி சண்டை பண்ணுற அதே மோடி மஸ்தான் வேலை தான். ஆரியத்தோடைய அல்லது இந்தியத்தோடைய அவர்களுடைய ஆள்கள் தான் இவர்கள். ஏன்னா ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் அந்தந்த நிலத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தை பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பியூரோக்ராசி அரசியல் தான் இது திராவிடம். நியாயப்படி தமிழ்நாட்டை தமிழர்களுக்கான கருத்தியல் உருவாயிருக்கணும். அதான் வந்து தமிழர் கழகம்னு வைக்கிறதுக்கு பதிலாக திராவிடர் கழகம்னு வச்சாங்கல்ல, அந்த புள்ளியை நீங்கள் அதை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது யாரோடைய இது அப்படின்ட்டு. நேரடியாக மேலோட்டமாக பார்த்தா வந்து இவர்கள் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்பா பயங்கரமாக இருக்கான்ப்பா, பெரிய ஆள்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அவருமே மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர். அதனால போட்டி இருக்கு. அது ரெண்டுமே இந்த அடிப்படையில சித்தாந்தங்களை திராவிட இனம்னு ஒன்று கிடையாது, திராவிட கலாச்சாரம் அது இனமேட்டு பார்க்கும்போது கலாச்சாரம். இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் நம்மகிட்ட இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல, அவர்களே வாருங்களே அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல, மேடைகளில் பேசுவாங்கல்ல, அது மாதிரி மேடைகளில் வந்து பெண்களை இழிவுபடுத்தி இரட்டை வசனங்களில் பேசுறது இதெல்லாமே திராவிடர்களுடைய பண்பு. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.